ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதான் அம்மியில் அரைச்சி வச்ச ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு துண்டு மஞ்சள் எடுத்துருக்கேன். மஞ்சள் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1½ ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு 12 வரமிளகாய் இது எல்லாமே வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. இல்லை மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் மிக்சியில் இதே மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனால் மிக்சியில் அரைக்கும் வத்தல் வந்து இந்தளவுக்கு நல்லா அரைக்காது. அதனால் நீங்கள் வந்து அம்மியில் அரைச்சா பெஸ்ட்டு. அம்மியில் அரைக்கிறது தான் பெஸ்ட்டு. நல்லா அம்மியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை இந்த மாதிரி நல்லா மசாலா மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீனை இதில் வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே இந்த மீனில் இறங்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துக்கோங்க. உப்புத்தூள் தான் எடுத்திருக்கேன். உங்கள் மீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்து நல்லா உப்பு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்புமே அந்த மீன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக அது வந்து ஊறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த மீன் வந்து தோசைக்கல்லில் தான் அந்த இரும்பு தோசைக்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த இரும்பு தோசைக்கல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இரும்பு தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து அந்த கல்லை வந்து நல்லா சூடாகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்றாங்க. தோசைக்கல் அப்படினால எண்ணெய் வந்து வெளியில் தெரிக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பொரிக்கும்போது நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. மீன் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இப்படி நைஸாக மெதுவாக வைங்க. அப்படி எண்ணெய் இல்லைன்னா மேலே தெரிச்சிடும். அதுமாரி இதை வந்து மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா எண்ணெய் எல்லாமே வெளியே தெரிச்சிடும். மூடி போட்டு ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே அதில் திரும்ப அந்த மூடியில் போட்டு திருப்பி விட்டுனாங்க. அந்த தோசைக்கல்ல தான் அந்த எண்ணெய்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். திரும்பவுமே நல்லா மூடி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வந்துட்டு அதுமாதிரி இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. அது மாதிரி ஃபுல்லாக திருப்பி சைடு திருப்பி போட்டு நீங்கள் வந்து அதை வேக வச்சுக்கோங்க. 4 சைடு வேக வச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு ப்ளேட் பண்ணிடலாம். ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.